பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரமானது நிறைவடைந்திருக்கிறது. முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்திருக்கிறது. இது தொடர்பாக விவரங்களை தருவதற்காக நேரலையில் செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், இப்போ தேஜஸ்வி யாதவ் மகாகத்பந்தன் கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியிடும் அந்த தேஜஸ்வி யாதவின் தொகுதி உள்பட 121 தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. எப்படி இருந்தது பிரச்சார களம்? மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 121 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்றது. 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் முக்கியமாக 18 மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த 121 தொகுதிகள் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவில் இருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது பீகாருடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதிகளாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. காரணம், இதில் மகாகட்பந்தன் கூட்டணியுடைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் ரகுபூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அதே போல பாஜகவுடைய முகமாக இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி, அதே போல தேஜஸ்வி யாதவுடைய சகோதரர் ஆகியோர் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என கிட்டத்தட்ட 18 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 121 தொகுதிகள் இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவில் இருக்கின்றன. இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவில் பீகார் தலைநகர் பாட்னாவிலிருந்து கிழக்கு பகுதியில் அதிக அளவிலான பகுதிகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் ஆர்ஜேடியுடைய வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த மாவட்டங்களில் வரக்கூடிய வாக்குகள் என்பது ஆர்ஜேடியுடைய ஆட்சி அமைப்பதற்கு தேவையான வாக்குகளாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஆர்ஜேடி மத்தியில் இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடங்களில் முழு பிரச்சாரமும் மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கின்றது. தேஜஸ்வி யாதவ் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். கடந்த வாரம் 3 நாட்கள் தொடர் மழை காரணமாக ஹெலிகாப்டர் மூலமாக மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலையில் பல இடங்களில் செல்போன் மூலமாக காத்திருந்த மக்களுக்கு செல்போன் மூலமாக வாக்குகளை சேகரித்தார். மற்றொருவரும் லல்லு பிரசாத் யாதவ் முதல் முறையாக பிரச்சாரத்திற்கு வந்திருக்கின்றார். அவருடைய அதாவது தேஜஸ்வி யாதவ் போட்டியிருக்கக்கூடிய சொந்த தொகுதியில் ரகுபூர் தொகுதியில் அவருடைய தாய் நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றார். மற்றொருபுறம் அவருடைய சகோதரியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுவாக அனைத்து தலைவர்களும் முக்கிய தலைவர்களும் இந்த முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் என்பது ஓய்வு பெற்றிருக்கின்றது. மற்றொருபுறம் பாஜக ஜேடியு தலைமையிலான இந்த கூட்டணியிலும் தொடர்ச்சியாக இந்த பகுதியை கூடுதலாக கவனத்தில் எடுத்து பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியுடைய வளர்ச்சி, அதாவது இந்த 18 மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த 121 தொகுதிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, கடந்த காலங்களில் எப்படி இதில் பாதுகாப்பாக இருந்தது, எந்த அளவிற்கு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம், அடிப்படை வசதிகள் மேம்பட்டு இருக்கின்றது என்று பல்வேறு விதமான தகவல்களையும் தரவுகளையும் வைத்து பாஜகவும் சரி, பிரதமர் அதே போல அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்று மாலை 6 மணியுடன் முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கின்றது. அதே போல மற்றொரு புறம் தொடர்ச்சியாக இந்த அதாவது மத்தியில் பாட்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 18 மாவட்டங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் முடிந்திருக்கின்றது.